பொய் சொல்லி சீட் பண்ணி எஸ்பிஎல் பிபிஎல் ப்ரொமோஷன்ஸோ ஹைக்கோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். ஒரு சில அரசியல்வாதிங்க மாதிரி அறகுறையான வேலையை பார்க்காதீங்க. சப்ஸ்கிரைபோட சேர்த்து பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு டீச்சர் ஆகணும்னா என்ன பண்ணணும், ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும்னா என்ன பண்ணணும், ஏன் ஒரு சயின்டிஸ்ட் ஆனால் கூட என்ன பண்ணணும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஏவியேஷனுக்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன ஸ்டடீஸ் இருக்குன்னு தெரியாமல் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி சுற்றுறாங்க. அதுலேயும் ஒரு சில அகாடமிஸும் ஒரு சில கன்சல்டன்சி ஏஜென்சிஸும் பொய் சொல்லி சீட் பண்ணிவிட்டு இன்னமுமே அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏவியேஷனில் இருக்கிற ஸ்டடீஸ் என்னென்னா, அதை எப்படி ஜாயின் பண்ணணும், எங்கே படிக்கணுன்றது தான் அதில் உள்ள சீக்ரெட்டை நான் இந்த வீடியோவில் ஓப்பன் பண்ண போகிறேன். நம்பர் 1, ஏவியேஷன் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இருக்குங்க. ஒன்று லைசன்ஸ் கோர்சஸ், இன்னொன்று டிகிரி கோர்சஸ். ஸோ லைசன்ஸ் கோர்சஸில் எது வரும் அப்படின்னா ஃப்ளைட் கேபின் க்ரூ, இது ரெண்டுமே லைசன்ஸ் கோர்ஸில் வரும். டிகிரி வந்து வேறு. ஸோ டிகிரியும் இருக்குது, இந்த மாதிரி லைசன்ஸ் கோர்சஸும் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் பைலட் ஆகணும்னு நினச்சா அவங்க படிக்க வேண்டியது டிகிரி கிடையாது. ஏன்னா என்கிட்ட வர நிறையா பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, சரி என் பையன் பி ஏரோநாட்டிக்கல் ஃபைனல் இயரில் இருக்கிறான், 3rd இயரில் இருக்கிறான், 2nd இயரில் இருக்கிறான், எப்போ ஃப்ளைங் ஸ்டார்ட் ஆகும், மற்ற காலேஜஸோடைய நேம் சொல்லிவிட்டு அங்கே நாங்கள் வந்து பைலட்டுக்கு தான் ஜாயின் பண்ணோம், ஆனால் இது வரைக்குமே அவங்க இன்னும் ஃப்ளைங் ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லி நிறையா குவரிஸ் வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பைலட் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவை லைசன்ஸ் தானே தவிர டிகிரி கிடையாது. ஸோ டிகிரிக்கும் பைலட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஏவியேஷன் கோர்சஸை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று லைசன்ஸ் கோர்சஸ், இன்னொன்று டிகிரி கோர்சஸ். லைசன்ஸில் என்னென்ன கோர்சஸ் வரும்னா எஸ்பிஎல், பிபிஎல், சிபிஎல், ஏடிபிஎல், ஸோ ஆர்டிஆர். ஸோ இந்த மாதிரி லைசன்சஸ் எல்லாம் அண்ட் ஆல்சோ பேமக்னு சொல்லுவாங்க. இந்த டோட்டல் 6 சேர்ந்தது தான் லைசன்ஸ் கோர்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எஸ்பிஎல் அப்படின்னா என்னென்னா பைலட்டுடைய ஸ்டார்டிங் லெவல், ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ் சொல்லுவோம். செகண்ட் ஒன் பிபிஎல், ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் சிபிஎல், கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் ஃபோர்த் ஒன் ஏடிபிஎல், ஏர்லைன் டிரான்ஸ்போர்ட் பைலட் லைசன்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இந்த பேமக் அப்படின்னா என்னென்னா பேசிக் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் சர்டிஃபிகேட். ஆர்டிஆர் இன்னொரு லைசன்ஸ் என்னதுன்னா ரேடியோ டெலிஃபோனி ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுதாங்க லைசன்ஸ் கோர்சஸ். ஒரு பைலட் ஆகணும்னா அந்த ஸ்டூடெண்ட் பண்ண வேண்டியது சிபிஎல் படிக்கணும், கமர்ஷியல் பைலட் லைசன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களால் ஒரு கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட்டுக்கு பைலட்டாக போக முடியும். அந்த கமர்ஷியல் பைலட் ஏர்க்ராஃப்ட்டுக்கு நீங்கள் பைலட்டாக போகணும், கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட்டுக்கு நீங்கள் பைலட்டாக போகணும் அப்படின்னா சிபிஎல் லைசன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். இது எப்போனா பிஃபோர் 2006க்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் சிபிஎல் முடிச்சிருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக சிபிஎலோடைய ஜாப் கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஸ்டிமுலேட்டர் முடிக்கணும், டைப் ரைட்டிங் முடிக்கணும், அதுக்குரிய பேட்சஸ் எடுக்கணும், நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே செப்பரேட் பைலட் ட்ரைனிங் கோர்சஸை பற்றி. அண்ட் பேமக் அப்படின்னா என்ன, பேசிக் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். அதாச்சும் ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை டு ஹைதராபாத் வந்திருக்கு அப்படின்னா ஹைதராபாத்லேருந்து அகைன் வேறு ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் போகும். அந்த போகிற டியூரேஷன் ஏர்க்ராஃப்ட் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும், ஏர்வொர்த்தினஸாக இருக்குன்னு சொல்லி சிக்னேச்சர் பண்ணுற டியூட்டி தான் ஒரு ஏஎம்இயோடைய டியூட்டி. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெர்மிட் டு ஃப்ளை சர்டிஃபிகேட், பிடிஎஃப் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். ஸோ இதை கிளியரன்ஸ் பண்ணுறவங்க தான் ஏஎம்இஸ். ஸோ இந்த லைசன்ஸ் வாங்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுடைய கேட்டகரியை சூஸ் பண்ணணும். ஏஎம்இ கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கேட்டகரியில் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A1 கேட்டகரி B1.1, இதில் மாடியூல்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு 16 மாடியூல்ஸ் இருக்கும், இதில் 32 மாடியூல்ஸ் இருக்கும். இது 2 years, இது 4 years. இந்த மாதிரி ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ரெண்டுலேயுமே என்ன வித்தியாசம்னா, நீங்கள் ஒரு கேட்டகரி A1 எடுத்து நீங்கள் ஏஎம்இ முடிச்சிருக்கீங்கன்னா ஒரு நார்மலாக நீங்கள் ட்ரேட்ஸ்மேனும் டெக்னீஷியனாக போவீங்க. இதே நீங்கள் வந்து B1.1 எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் அப்பர் கிரேட் இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலாக நீங்கள் போக முடியும். பட் எனி ஹவ் யூ ஷுட் கம்ப்ளீட் யுவர் ஆல் டைப்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ். அண்ட் இந்த மாடியூலில் என்னென்ன சிலபஸ் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா இஎஸ் சிஸ்டம், ஐஎஸ் சிஸ்டம், ஆர்என் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், இன்ஸ்ட்ருமெண்ட் சிஸ்டம், ரேடியோ நேவிகேஷன் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த பேப்பர்ஸ் எல்லாமே கவர் ஆகும். இது போக சிவில் ஏவியேஷன் ரெக்யர்மெண்ட் செக்ஷன் நம்பர் 2. ஸோ செக்ஷன்ஸ் மொத்தம் 7 இருக்குது. அதில் வந்து ஏஎம்இ படிக்க போகிற செக்ஷன் 2. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் பேமக் லைசன்ஸ் கிடைக்கும். அந்த பேமக் லைசன்ஸ் வாங்கினா தான் உங்களால் ஒரு ஏர்க்ராஃப்ட்க்கு பர்மிட் டு ஃப்ளையை கொடுக்க முடியும். அது வரைக்கும் யூ வில் பி கன்சிடர் அஸ் அ டெக்னீஷியன், அதர்வைஸ் ட்ரேட்ஸ்மேன். த மீனிங் ஆஃப் ட்ரேட்ஸ்மேன் இஸ் upper than the helper, below of the technician, will be considered as a tradesman சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லைசன்ஸ் கோர்சஸ் போகும். ஓகே, இந்த லைசன்ஸ் கோர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி பிடிக்கல, இல்லை என் ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு, இல்லை ஒரு போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு, இல்லை நான் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா யுவர் லைசன்ஸ் வில் கெட் கேன்சல் அட் எனி டைம். ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏவியேஷனில் தான் நான் இருக்க போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா சூஸ் பண்ணுங்கள் லைசன்ஸ் கோர்ஸை. இல்லை சார் எனக்கு வந்து
ஒரு டபுள் மைண்டடாக இருக்குது, ஃப்யூச்சரில் வந்து ஏவியேஷன் டவுன் ஆகிட்டா நான் என்ன பண்ணணும், இப்படிலாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ணும்போதே டிகிரி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃப் சைடாக இருக்கும். ஓகே, டிகிரிஸில் என்னென்ன டிகிரி இருக்குது? பிஎஸ்சி ஏவியேஷன் இருக்குது, பிஎஸ்சி ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இருக்குது, பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ பிஏ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், இது எல்லாமே டிகிரி ப்ரோக்ராமில் வரும். ஓகே, பிஏ ஏரோநாட்டிக்கல் படித்தா என்னால் ஏன் பைலட் ஆக முடியாது? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஏர்க்ராஃப்டை ஃப்ளை பண்ணணும்னா யூ ஷுட் கெட் அ லைசன்ஸ். அதர்வைஸ் உங்களால் அந்த ஏர்க்ராஃப்டை ஃப்ளை பண்ணுறதுக்கு யூ ஆர் நாட் அ ஆத்தரைஸ்டு பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்லுவாங்க. பிஏ ஏரோநாட்டிக்கல் மீன்ஸ் யூ கைஸ் ஆர் த ஒன் ஹூஸ் மேனுஃபேக்சரிங் த ஏர்க்ராஃப்ட்ஸ். அதாச்சும் ஒரு ஏர்க்ராஃப்டை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களோட டியூட்டி தான் இன்ஜினியர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம ஒரு லேண்ட் வச்சுருக்கோம், அந்த லேண்டை வீடு கட்டுறதுக்கு நம்ம போயிட்டு ஒரு டிரைவர்கிட்டையாக கொடுப்போம்னா கொடுக்க மாட்டோம், அதுக்கு இன்ஜினியர்கிட்ட தான் கொடுப்போம். எந்த இன்ஜினியர்கிட்ட கொடுப்போம்? சிவில் இன்ஜினியர். ஸோ இன்ஜினியர் மீன்ஸ் தே ஆர் த ஒன் ஹூஸ் கிரியேட்டிங் ஆர் மேனுஃபேக்சரிங் சம் திங்ஸ். ஸோ அவங்க இன்ஜினியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏர்க்ராஃப்டை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க. ஸோ இப்போ நீங்கள் சிம்பிள் இதை யோசிச்சாலே போதும், எந்த ஏர்போர்ட்டில் உட்காந்து ஏர்க்ராஃப்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க? கிடையாது. ஸோ ஏர்போர்ட்ஸில் உட்காந்து மேனுஃபேக்சர் பண்ணலை, ஏர்போர்ட்டில் உட்காந்து சர்வீசிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏர்க்ராஃப்டை. ஸோ இந்த சர்வீசிங் பண்ணுற இடத்துல பிஏ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வேகன்சிஸ் வர்றது ரொம்ப கஷ்டம். கிடைச்சாலுமே அவங்க அப்பாயிண்ட் பண்ணும்போது ஏர்லைன் என்ன யோசிக்கும்னா, மேபி இவங்களை நம்ம இப்போ அப்பாயிண்ட் பண்ணுறோம், கொஞ்ச நாளில் இவங்களுக்குரிய கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் வந்துச்சுன்னா நம்மளை விட்டு போயிடுவாங்கன்ற பயத்திலேயே உங்களை வச்சுருப்பாங்க. அப்போ ப்ரொமோஷன்ஸோ ஹைக்கோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ பிஏ ஏரோநாட்டிக்கலுக்கு இருக்குது. அண்ட் சேம் வைஸ் வார்ஸா பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கும் அதே கான்செப்ட் தான். பிடெக் ஏரோஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பேஸ் கிராஃப்டோ அதர்வைஸ் நீங்கள் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே ஒர்க் பண்ணுறதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த நார்மல் பிஎஸ்சி ஏவியேஷன், பிஎஸ்சி ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதை பற்றி என்ன அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கோர்சஸ் எல்லாமே கிராஜுவேஷன் விச் இஸ் அப்ரூவ்டு பை தி யூனிவர்சிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க. எம்கேயூ யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஒஸ்மானியா யூனிவர்சிட்டி இருக்குது, அலஹப்பா யூனிவர்சிட்டி இருக்குது, டெல்லி யூனிவர்சிட்டி இருக்குது, நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் மூலயமா யூஜிசி நார்ம்ஸ் கண்டரில் ரெஜிஸ்டர் ஆன கோர்சஸ் தான் பிஎஸ்சி ஏவியேஷன், பிஎஸ்சி ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ், பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். இதுலேயுமே ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்க்கு கீழே என்ன வருதுன்னா பிபிஏ ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட்னு வருது. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். இந்த கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணால் என்ன டியூட்டி போகிறோன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஏர்போர்ட்குள்ளே ஒரு பேசஞ்சராக நம்ம என்ட்ரி ஆகிறோம்னா பிஏஎஸ்எஃப் ஸ்டாஃப் நம்மளுடைய ஐடி கார்டை செக் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து அந்த பேசஞ்சர் போயிட்டு ஏர்க்ராஃப்டில் உட்கார்ற வரைக்கும் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வில் பி கன்சிடர் அஸ் எ கிரவுண்ட் ஃபோர்ஸ். ஸோ அந்த கிரவுண்ட் ஃபோர்ஸில் தான் இந்த 3 கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய வாஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பிஎஸ்சி ஏவியேஷன், பிஎஸ்சி ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் அதாச்சும் என்கிட்ட லோ பட்ஜெட் இருக்குது அண்ட் ஆல்சோ ஐ நீட் சேஃப் ஜாப், ஐ நீட் ஜாப் ஷியூரிட்டி அப்படின்னா better go for these BSc Aviation, BSc Aircraft Maintenance or else BBA Airline and Airport Management program. இல்லை I want to become an engineer, I just want to make the aircrafts அப்படின்னு ஒரு கிரேசினஸ் இருந்துச்சுன்னா go for BE Aeronautical, otherwise BTech Aerospace Engineering. No, the only scope, I want to become a pilot. No other any distractions. I have a lots and lots of crores and crores of money in my pocket அப்படின்னா சூஸ் பைலட் லைசன்ஸ் ப்ரோக்ராம். அதர்வைஸ் இது எதுவுமே கன்ஃபியூஷன் இல்லாமல் எங்கேயா போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அடுத்து நீங்களே நினச்சாலும் இதை விட்டு பின்னாடி வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த டைலாக் கேளுங்க. நம்மக்கிட்ட கார்டு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தால் பிடிங்கிடுவானுவ, ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். தனுஷ் சொன்ன மாதிரி படிப்பை மட்டும்தான் எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இதில் உங்கள் படிப்பையும் எடுக்க முடியும். அப்படிப்பட்டது தான் இந்த லைசன்ஸ் ப்ரோக்ராம். ஸோ கேர்ஃபுல்லாக ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஃப்ரீ கவுன்சிலிங் வச்சிங்கன்னா ₹1 கூட சார்ஜஸ் இல்லாமல் உங்களுக்காக ஃபுல் டைம் உட்காந்து பேசுகிறதுக்கு நானும் எங்கள் டீமும் ரெடியாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக வந்து மீட் பண்ணலாம், அதர்வைஸ் நீங்கள் வெபினார் மாதிரி கூகுள் மீட்லேயும் பேசலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். My dear teachers, professors and my very 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 dearest competitors, நான் சொன்னதில் ஏதாச்சும் தப்பு இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இன்கேஸ் தப்பு இருந்தால் கீழே கமெண்ட்டில் வந்துட்டு கழுவி என்னை ஊற்றுங்க. நீங்கள் ஊற்றுனா தான் நான் க்ளீன் ஆக முடியும். ஓகே, மச் லவ், காட் பிளஸ்.